தளபதி 69ல டிஜே அவரு நடிக்க போறதா, அவரே ஒரு ரீசன்ட் இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பருக்கு குடுத்த இன்டர்வியூல, தளபதி 69ல நான் நடிக்க போறது உண்மதான். அதாவது மலையாள ஆக்ட்ரஸான மம்தா பைஜு அவங்களுக்கு ஒரு பேரா நடிக்க போறேன். தென் தளபதி கூட நடிக்கணும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஆசை தான். அதுவும் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த ஒரு ஆக்டர். ஸோ அவரு கூட நடிக்கிறது ஒரு ட்ரீம கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் சொல்லப்போனா அசுரன் படத்திலேயே டிஜே அவருடைய ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும். ஸோ தளபதி 69லயும் பேசப்படுற மாதிரி இருக்கும்னு நம்புவோம். தென் அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் தளபதி 69 பாலகிருஷ்ணா அவருடைய பகவத் கேசரி படத்துடைய ரீமேக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை உண்மைதான் போல. ஏன்னா பகவத் கேசரியில ஸ்ரீலீலா அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும். அதை கட் பண்ணிட்டு இங்க வந்தா மம்தா பைஜி அவங்களுக்கு டிஜே ஒரு பேரா நடிக்க போறாருன்னு அவரே ஷேர் பண்ணிட்டாரு. தென் அது மட்டும் இல்லாம ரீசெண்டா வலைபேச்சில் கூட பகவத் கேசரியுடைய செட் அப்படியே போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் இதையும் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி உண்மைதான் போல. பட் எப்படி இருந்தாலும் படம் வெளியே வந்தாதான் தெரியும். அது வரைக்கும் சஸ்பென்ஸா தான் இருக்கும். அண்ட் ரீமேக் தான் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்ச தெலுங்கு சைடு நம்ம தளபதியோடைய இந்த தளபதி 69 போக வாய்ப்பில்ல. அதாவது மார்க்கெட் வைஸ் அதிகம் போக வாய்ப்பில்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பகவத் கேசரியுடைய ரீமேக்கா இல்லையான்னு. தென் ஃபைனலா இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.